ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். எல்லாருமே மோஸ்ட்டாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ தான் இது. இந்த வீடியோக்காக தான் நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ஷீட்டுங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மெட்டீரியல் மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஷீட்டு தான் இது, ஸ்ட்ரிங் ஷீட்டு. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சைடு வந்து நல்லா வலுவழுப்பாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சொரப்பாக இருக்கும். இப்போ நான் காமிக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த சைடு என்னெல்லாம் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ இதில் நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் மெட்டீரியல் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்போ தான் வந்து நிறைய டிப்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். இப்போ மெட்டீரியல் மேக்கிங்க்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸ்ட்ரிங் ஷீட்டு கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி இது வந்து ஹாட் ஏர் கன்னு, இதுவும் கண்டிப்பாக வேணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் மிஷினில் இருக்க மாதிரி இருக்காது. இது வந்து ப்ளக் பாயிண்ட் இருக்கும், நம்ம ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வேணுங்கிறப்போ ஆன் பண்ணிவிட்டு, தேவைப்படுறப்போ ஆன் பண்ணிவிட்டு மீதி நேரம் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதுக்கு அல்டர்னேட்டிவாக வந்து நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணலாமான்னு. கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பஞ்சிங் மிஷின் கண்டிப்பாக வேணும். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஹோல் வேணும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பஞ்சிங் மிஷின் வாங்கிக்கோங்க. இது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நம்ம அதாவது நம்ம ஒரு டிசைன் மேக் பண்ணிவிட்டு அதை அந்த ஏர் கன்னை வச்சு நம்ம பிடிக்கிறப்பையும் சரி, அது நமக்கு குட்டியாக தான் வரும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வந்து இந்த டூல் வந்து கம்பல்சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லைங்க. நீங்கள் எம்போஸ்ட் லுக் கொடுக்குறீங்க அப்படின்னா இது வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து சின்ன சிசர் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் பேஸ்டல் கலருங்க. இது வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஷீட்டில் இந்த கலர் வந்து யூஸ் பண்ணுறப்போ நல்லா ஷைனிங் கொடுக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஆயில் பேஸ்டலு இதெல்லாமும் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் என்ன ரிசல்ட்டுன்றதையும் இதில் வீடியோவில் காமிப்பேன் அடுத்தடுத்த வீடியோஸில். ஸோ நீங்கள் வந்து நம்ம வீடியோவை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 36 ஷேட்ஸ் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 350 ருபீஸ் வரும். ஸோ இது கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறீங்கன்னா தேவைப்படும், வாங்கிக்கோங்க. இதில் 36 ஷேட்ஸ் தான்னா 12லேருந்தே இருக்குது. உங்களுக்கு நியர்பை ஸ்டேஷ்னரியிலே கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுன்றதுலேருந்து எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. ஸோ லென்த்தாக இருக்குதுன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங் ஷீட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணுறது பெனில் ட்ராப் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகுன்ற ரிசல்ட்டையும் நான் காமிச்சிட்றேன். பென்சிலில் தான் நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் நீங்கள் எடுக்கணும், ஓகேங்களா. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போது 3 இன்ச்சுக்கு நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இதை மெட்டீரியலாக கொண்டு வரப்போ அது 1 இன்ச் மெட்டீரியலாக தான் இருக்கும். அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக வேணும்னா நல்லா பெருசாக ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற ப்ரொசீஜர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹாட் ஏர் கன் வச்சு நம்ம அந்த சூடெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ட்ராப் பண்ணுறப்பே சின்னதாக ட்ராப் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அந்த இது குட்டி பீஸ் கூட கீழே இருக்க மாதிரி வச்சிடாதீங்க. ஒரு பேப்பரோ ஏதோ ஒன்று நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு குட்டியாக இருக்க எக்ஸஸாக இருக்க அந்த ஷீட்டை கூட நீங்கள் ஷார்ப்பாக வந்து இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கண்ணாடி கிளாஸ்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போது இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஷீட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 60லேருந்து நல்ல ஹை குவாலிட்டி 80 ருபீஸ் வரைக்கும் இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக வேஸ்ட் பண்ணிடாமல் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை கட் பண்ணுறப்பையும் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சிசர் வச்சு கட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து சொரப்பான பக்கம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுறப்போ சிசரை வந்து மூவ் பண்ணாதீங்க. அதாவது சிசரை வந்து அந்த டர்னிங் பிளேஸ்லலாம் சிசரை வந்து டர்ன் பண்ணி கொண்டு போகாதீங்க. நம்மளோட அந்த ஷீட் இருக்கு இல்லையா, ஷீட்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சைடு நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் இல்லைங்களா, அடுத்து வந்து அப்படியே பேக் சைடில் திருப்பி இந்த மாதிரி கட் பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து நீட்டாக வந்துடும், ஓகேங்களா. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து கட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு வந்து நமக்கு ஷேப் வந்து கட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு கர்வ் இந்த சைடும் அப்படியே டர்ன் பண்ணி ஆப்போசிட் சைடில் இன்னொரு கர்வும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணுறேன்.
அதாவது நம்ம சிசரை வந்து இந்த சைஸில் வச்சு கட் பண்ணணும். நுனியில் வச்சு கட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா டக்குன்னு கட் ஆயிரும். ஸோ நமக்கு டிசைன் வந்து மேக் பண்ண முடியாது. அதனால மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து சிசரை நுனியில் வச்சு கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கட் பண்ணுறப்போ ஒரு சைடு வந்து கர்வ் வந்து நம்ம சொரசொரப்பான பக்கமும் அதை கட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. அந்த கார்னர்லாம் வந்து ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னா இப்படியே டர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஷேப் உடஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஷீட் நம்ம யூஸ் பண்ணுறப்போ பார்த்து பார்த்து யூஸ் பண்ணணுங்க. ஏன் அப்படின்னா நம்ம மெட்டீரியல் மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத விட அந்த மெட்டீரியலோட காஸ்ட்டும் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் மெட்டீரியல் மேக் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் மேக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா எனக்கு கேளுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டர்னிங் வந்துட்டோம். அப்படியே நம்ம கொண்டு போனோன்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், அப்படியே பேக் சைடு போய்க்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கர்வ் விட்டுட்டு நம்ம மேலே இன்னொரு சைடில் இருக்கிற கர்வை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கர்வ் கொண்டு வந்து அப்படியே கொண்டு போகிறப்போ இன்னும் கொஞ்சம் சடனாக கட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த ஷார்ப்பெல்லாம் கட் பண்ணுறப்போ நம்ம கட் பண்ணுறப்பயே அந்த கார்னர்லாம் கட் பண்ண முடியலை அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் கார்னர்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டோம். நல்லா எல்லாமே கிளியராக கட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம பென்சிலில் போட்டிருக்க அந்த டிசைனை என்ன பண்ணணும், எரேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம எரேஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மெட்டீரியல் மேக் பண்ணப்போ அந்த பிளாக் அப்படியே தெரியும் நமக்கு. ஓகேங்களா? இதை நம்ம எல்லாமே ட்ராப் பண்ணது எல்லாமே என்ன பக்கம் பண்ணியிருக்கோம்னா சொரசொரப்பான பக்கம் தான் பண்ணியிருக்கோம். ஷைனிங்கான பக்கம் பண்ணவே கூடாது, பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் நான் 2 கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பிங்க்கும் டார்க் பிங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து லைட் கலராக கொண்டு வரணுன்றதுக்காக ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் காமிச்சேன் இல்லையா, இதுதான் வந்து சொரசொரப்பான பக்கம். இந்த சைடில் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சும்மா ஒயிட் கலர் இப்போ ரஃப்பாக நான் போட்டு காமிக்கிறேன். இது ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு போக போக தெரியும். ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்ஸு வச்சோ இல்லை நம்ம கையிலேயே கூட பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் பட்ஸ் வச்சு பண்ணுறப்போ ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்து பிங்க் கலர் சொன்னேன் இல்லையா, பிங்க் கலரையுமே நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஆகும்னா நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்போ ஒரு சில நேரம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்காது. அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கும் இல்லைங்களா பிளைடு, அப்படி இல்லைன்னா நைஃப், இதை வந்து நம்ம சீவுவோம்ல அந்த மாதிரி சீவுனிங்க அப்படின்னா இன்னுமே வந்து பர்ஃபெக்டாக வரும். நமக்கு பவுட்ரு மாதிரி வந்து கொட்டும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்னுமே வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நான் அடுத்தடுத்து அந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா? லைட் கலராக போதும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டரில் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணணும். நார்மலாக நம்ம பஞ்சிங் மிஷின் இருக்கும் இல்லையா, அந்த பஞ்சிங் மிஷினை வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது பெருசாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் நம்ம ஸ்ட்ரிங் ஷீட் வந்து நம்ம ஸ்ட்ரிங்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்க் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஹோலும் வந்து சின்னதாகிரும். ஸோ நீங்கள் இது ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதை விட சின்ன சைஸில் இருக்கிற நம்ம அந்த பின் மாதிரி இருக்கும் அதை வச்சு கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் ஷ்ரிங்க் பண்ணி காமிக்க போகிறேன். இதை நம்ம டைரெக்டாக வந்து இப்படியே வைக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் மேலே நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த நம்ம கட் பண்ணியிருக்க இந்த டிசைனை வச்சுட்டு நடுவில் இருக்க அந்த ஹோலில் வந்து ஏதாவது ஒரு டூல் வச்சு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஏர்கன் வச்சு நம்ம அந்த இதை வந்து ஷ்ரிங்க் ஷீட்டை வந்து நம்ம டிசைன் மேக் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து என்ன ஆகுனா மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஏர்கன் யூஸ் பண்ணுறப்போ ஈக்குவலாக எல்லா சைடுமே அந்த ஹாட் ஏர்கன் வந்து இருக்க மாதிரி தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த ஷ்ரிங் வந்து நமக்கு சுருங்கி வரும். இதில் வந்து நமக்கு எப்படி மெட்டீரியல் மேக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும்னா நம்ம இப்போ வந்து ஏர்கன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா பக்கமும் நம்ம காமிக்கணும். அதே மாதிரி ரொம்ப நியர்பையாகவும் காமிக்கக்கூடாது, ரொம்ப லாங்காகவும் காமிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் காமிக்கிறேன் இல்லைங்க, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் க்ளோஸில் காமிங்க. அப்போ தான் வந்து இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சுருங்கி வந்து திரும்ப வந்து நம்ம அந்த ஏர்கனை வச்சு எல்லா பக்கமும் நம்ம காமிக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணோம் இல்லையா,
ஸோ அந்த மாதிரி ஃப்ளாட்டாக போயிடும். இந்த மாதிரி சுருங்கி வந்துட்டு நமக்கு மெட்டீரியல் மேக் ஆனதுக்கப்புறம் ஃப்ளாட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்மளோட மெட்டீரியல் வந்து ஷ்ரிங்க் ஆகி வந்துருச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் டக்குன்னு எடுத்துடக்கூடாது கையில். ஏன் அப்படின்னா சூடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்விஸ்டரோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை நீங்கள் பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டைமே நீங்கள் சூடாக இருக்கிறப்பே பெண்ட் பண்ணாதான். ஓகேங்களா? நான் வந்து இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சுட்டு இந்த நம்ம இது கலரிங் பண்ணோம் இல்லையா, அதுலேயே தான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ஃப்ளாட் பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் சென்டரில் மட்டும் எம்போஸ்டாக வேணும் ஃப்ளவர் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டூல் இருக்கு இல்லையா, பால் டூலை வச்சு சென்டரில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எம்போஸ்டாக வரும். பால் டூல் வச்சு தான் பண்ணணும்னு இல்லைங்க. நீங்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, ஏதாவது ரவுண்டாக இருக்கிறது, அதாவது நம்ம டெஸ்டர்லாம் இருக்கும்ல, அதை அந்த பேக் சைடில் இருக்கிறத வச்சு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த சூடாக இருக்கப்பயே சென்டரில் வச்சிங்க அப்படின்னா பெண்ட் ஆகிக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம அதாவது எம்போஸ்டாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாட்டாக இருக்கப்பயே பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி நம்ம மார்க்கர் இருக்கும் இல்லையா, மார்க்கரை வச்சு சும்மா நான் உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்காக காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இதெல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா டிசைனுமே வந்து இந்த ஷ்ரிங்க் ஷீட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலரிங் பண்ணி அந்த டிசைனை வந்து நம்ம ஷ்ரிங்க் பண்ணி மெட்டீரியலாக மேக் பண்ணிடுவோங்க. உங்களுக்கு இந்த மெட்டீரியல் மேக்கிங்கில் என்னென்ன மெட்டீரியல்லாம் செஞ்சு காமிக்கணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.